ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு டேஸ்டியான முட்டைக்கறி செய்ய போகிறோம். இது ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டைக்கறிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா, பூண்டு 2-3 பல், கொத்தமல்லி இலை. இதை போட்டு முதல்ல தாளிச்சிடலாம். இதுக்கு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான புளி சேர்த்துக்கலாமா. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். 2 கரண்டி கொத்தமல்லி தூள், 1 கரண்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா பச்சை வாசம் போகிறவெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்ட்டு இப்போ பார்த்துடலாம். தேங்காய் 1 மூடி, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி, பச்சை மிளகா 1, கொத்தமல்லி இலை உங்களுக்கு தேவையான அளவு இப்போ போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 2 வெங்காயமும் சேர்த்து கடைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா அளவு நான் 5 முட்டைக்குள்ள அளவை நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் 6 முட்டை 10 முட்டை இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இதிலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். சட்டியிலமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், முட்டை
எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்து நம்ம கறி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த கறியில் போட்டு நம்ம கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி கொதிக்க விட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் முட்டை கறி. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.